வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இன்னைக்கு அநேக தேவனிடம் முறையிடுவது, எனக்கு யாருமே உதவி இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேன், ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன், தொழிலையும் உதவி இல்லை, பொருளாதாரத்திலையும் எனக்கு உதவி இல்லை, ஆவிக்குரிய காரியத்திலும் நான் வளரணும்னு நினைக்கிறேன், உதவி இல்லை என்று சொல்லி நீ ஒருவேளை புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டு இருக்கலாம். யாரிடத்துல உதவிக்கு போனாலும் அவங்க எனக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்களே தவிர, என்னை கீழே தான் தள்ளிவிட பார்க்குறாங்களே தவிர என்னை உயர்த்தி விடறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறார்களே என்று சொல்லி காணப்படலாம். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று. அழகாக சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. யாரிடத்திலிருந்து சகாயம் வருகிறதோ, யாரிடத்திலிருந்து உதவி வருகிறதோ அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயம் அவரிடத்திலிருந்து உதவி வரும். யாரிடத்திலிருந்து வரும் என்றால், வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் உதவி வரும். மனுஷனிடமோ இருந்தோ மற்ற யாரிடமோ இருந்தோ வராது. மனுஷ தயவு எப்படி உண்டாகும் என்றால் தேவனால் மாத்திரமே உண்டாகும். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.